வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கேரளாஸ் லார்ஜஸ்ட் ஜிப்லைன். இதோட லுக் வியூ இருக்குன்னா அங்கே மேலே தெரியும். அங்கே போய் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃபுல் ஆயிடுச்சு தெரியும் நினைக்கிறேன். 760 ரூபாய்க்கு வச்சுருக்கோம். 760 ரூபா. வீடு நேச்சுரல் பிளேஸு. அப்புறம் இங்கே பாருங்கள் எல்லாம் வீடு என்னமா கட்டுறாங்க, எங்கே வச்சுருக்காங்க காசுனே தெரில. இங்கே ஏதோ ஒன்று கடை எழுப்புறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஏதாச்சும் வீடு கட்டுனா இந்த பக்கம் அந்த கேரளா பக்கம் சுற்றி பார்த்துட்டு எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிக்குதோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் கட்டிக்கோங்க. என்னோட சஜெக்ஷன் இது. நானும் கேரளாவாக மாறிக்கிறேன். கேரளாவில் வந்து நல்லா காசு சம்பாரிச்சிட்டு வந்து இங்கேயே செட்டில் ஆகிக்கலான்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது எல்லாம் மலையங்க. மலையிலே அழகாக ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னோட மேஜிக்கே ஒரு மேஜிக் தான். ஃபுல்லாலாம் பார்க்க இங்கே என்னென்னா வந்ததப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கேன்னா ஃபுல்லாக பாக்கு மரம், அப்புறம் தென்னை மரம், அப்புறம் அழகழகான ஒரு டிசைனான கலர்ஃபுல்லான வீடுங்க. என்னமா கிரியேட்டு. இங்கே பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். சர்ச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து போடாமல் போனேன் போய் எங்கே விட்டுருக்கிட்டு. ஆனால் இப்படி ஒரு இடத்த விட்டுட்டு பாதி பேர் என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒர்க்குக்கோசரம் வெளியில் வருவாங்க. சென்னையில் ஐடி, அப்புறம் இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, அப்புறம் இங்கே மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபாரினில் ட்ரை பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வாங்கிட்டு ஃபாரினில் ட்ரை பண்ணுவாங்க. எங்கே நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி டாடா எலக்ட்ரானிக்ஸ்லேயே ஒருத்தர் இருப்பார், கேரளாக்காரர் ஆதர்ஸ்ன்ட்டு ஒருத்தர். கேரளாக்காரர் ஆதர்ஸ்னு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். எப்படின்னா ரொம்ப ஃபிட்டு, அப்புறம் ஒயிட்டாக இருப்பார். ஒயிட்டு, அப்புறம் தாடி பேர்டுலாம் வந்து பிளாக்காக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பிளாக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌனும் கொஞ்சம் சேர்ந்துன்னு இருக்கும். அப்புறம் நல்லா டேட்டு போட்டுப்பாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் வராங்க. ஆனால் எனக்குலாம் என்ன ஒரு டவுட்னா, இந்த மாதிரி ஒரு பிளேஸை விட்டு எதுக்கு வந்து வெளியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது தான் கொஷின். ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தால் எல்லாம் எடுப்போம், கொஞ்சம் மீடியமாக இருந்தால் மீடியம்னு எடுப்போம். ஆனால் இவங்களாம் வந்து எவ்வளோ ஹைட் இருந்தாலும் மீடியமில் தான் எடுப்பாங்க. இந்த இடுப்புக்கு மேலே தான் ஷர்ட் போடுவாங்க. அப்புறம் இந்த வேட்டி காவி வேட்டி நிறையா கட்டி பார்த்துருக்கேன். இவங்களோட ஒரு கல்ச்சர் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களோட கல்ச்சர் வந்து. இங்கே பாருங்கள், மேலே மோகன்லால், மம்முட்டி. தப்புக்கு இப்போ தான் சொல்லிட்டேன்னா அது பெரிய பிரச்சனை. மம்முட்டின்னு நினைக்கிறேன். மம்முட்டியா மோகன்லாலா? அந்த பக்கம் பகத் பாசில் நம்மளால் தெரியும். அப்புறம் இந்த மோட்டார் பைக்கை வந்து மாடிஃபை பண்ணுறதுல இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டு பசங்க. ஃபுல் கேடி வேலை பார்க்குவாங்க, செம்ம கேடி வேலை பார்க்குவாங்க. கேரளாவில் கோப்ரோ பேனு அதேமாரி போட்டு போனால் 3 மாதம் லைசன்ஸு கேன்சலு, அப்புறம் 1000 ரூபா ஃபைனு. அதையும் மீறி இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸ், அதையும் மீறி நான் போட்டு சுற்றுறேன்னா ஏதோ ஒரு தைரியம் இல்லை. அது தைரியம் ஒரு கொஞ்சம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது மேலே கொஞ்சம் ஒரு க்ரேஸியான ஒரு ஃபீல். இதெல்லாம் கண்டிப்பாக நான் காட்டணும். இதெல்லாம் நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தாலேயே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை, ஒரு நல்ல ஒரு மெமரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நான் போட்டுட்டுருக்கிறேன். கேரளா
அப்புறம் இவங்களோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருக்குங்க. யாருக்கும் இந்த சொட்டை விழுந்ததை அதிகமாக பார்க்க முடியாது. ரொம்ப பிளாக்கு, அப்புறம் ரொம்ப பிளாக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருக்கும். அப்படி என்ன தான் எப்படி ஏன் இந்த மாதிரி கர்லிங் ஹேர் இந்த மாதிரி அப்படியே அதான் இது. அதுவும் எனக்கு ரொம்ப இது வந்து கேட்டேன். ஏன்னா நமக்கு நார்மலாகவே முடி கொட்டும். ஏன்னா நார்மலாகவே முடி கொட்டும். என்ன ட்ரை பண்ணி என்ன நேச்சுரலாக சாப்பிட்டாலே நமக்கு முடி கொட்டாமல் இருக்காது. எப்படி இருந்தாலும் சைடில் ஏறிடும் இந்த சொட்டை மாதிரி. ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு நான் ஏன் இப்படி நமக்கு மட்டும் அப்படின்னா நம்ம அப்படி இருக்குதுன்னு ரொம்ப நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துருப்பேன். பாரு இங்கேயே கர்லிங் ஹேர் தலைவர் வண்டி ஓட்டுறாரு பாருங்க, அவருக்கும் தலையாட்டார், அவரும் கர்லிங் ஹேர் பார்த்தீங்களா? அவர் கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணார். இந்த மாதிரிலாம் நிறைய விசாரிக்கும் போது நம்மளோட லொக்கேஷன் வேறு மாதிரி, நம்மளோட கிளைமேட் வேறு, அவங்களோட கிளைமேட் வேறு, அவங்களோட சாப்பிட்ற ஃபுட்டு கல்ச்சர் வேறு. அவங்களாம் தேங்காய் நிறையா சாப்பிடுவாங்க, சாப்பிட்றதே தேங்காய் நிறைய சாப்பிடுவாங்க இப்படின்னு நிறையா சொன்னாங்க. அது உண்மையாக போய் தெரியல, பட்டு இருக்கலாம். புரியல. Place is different. செரம்படி தொழூர் கோழிக்கோடு அது ஒரு பிராண்டு. நிறையா படத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். பிராண்டுனா கேஜிஎஃப்பில் சொல்கிற மாதிரி தான். பிராண்டுனா அது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அதுதான் அதை வச்சு தான் பிராண்ட் ஆகுது. எல்லாருக்கும் தெரியணும், தெரிஞ்சால் தான் ஒரு பிராண்டு. நம்மளும் இதை பார்த்து தான் ஏதோ உள்ளார இதை இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க. குருவா ஐஸ்லேண்டு பிரியதர்ஷினி டி என்விரான்ஸ் தொல்பேட்டை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி 44-49 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. தலைவர் யோசிக்காமல் கம்மனே போகிறாங்க. என்னடா அனுப்பிச்சிருக்கிறீங்க? போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பேட்ரி மாற்றத்துக்கு உண்டான நேரம் இது இப்போது. ஏன்னா 13% வந்துச்சு பேட்ரி. ஸோ இந்த பேட்டரி எடுத்து பவர் பேங்கில் போட்டு இன்னொரு பேட்டரி மாற்றணும். இங்கே ஒன்று காட்டுறோம். ஒன்றும் இல்லை, கேரளா வாங்க. இது ஏதோ ஃபாரின் மாதிரி கிடக்குது வீடு. பா நாமாக்குதுங்க. பாருங்க, ஷோ சாமி. பார்க்குற இடத்துல 1-2 அழகாக இருந்துச்சுன்னா ஐயோ அழகாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லாங்க. பார்க்குற இடம் ஃபுல்லாகவே அழகாக இருக்குது. என்கிட்ட வார்த்தையே இல்லை. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. கம்மனு இங்கே ஏதாச்சும் ஒரு நல்லா அழகாகிற பொண்ணை பார்த்து கிளவுலேயே செட்டில் ஆயிடணுங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க. அழகாகிற பொண்ணெல்லாம் தேடலாம் தேவையில்லை. இந்த இடத்த பாருங்க, இது டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. இந்த இடம் இந்த செடியெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு லவங்கம்னு சொன்னாங்க. அது லவங்கம், ஆனால் அது எப்படி அது லவங்கமாக மாறுதுன்னு தெரியல. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு செடியாக பார்த்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எந்த பிளேஸ் போகிறதுனே தெரிலங்க.
நம்ம பார்த்துட்டு எப்போ நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்ப நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு அடுத்த நாள் ஈவினிங் நம்ம கிளம்ப போகிறோம். இவங்களுக்கு மட்டும் காசு எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க. இப்படியா தூட்டு போயிட்டாங்களா? நேராக ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. வீடு கட்டியிருக்காங்கன்னா அப்படி இப்படிட்டு தாறு மரம் கட்டிக்கிறாங்க. இங்கே 1 2 3 தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுங்க, வீடியோவில் கவர் ஆகும். ஃபுல்லாக நேச்சுரல் பிளேஸுக்கு சென்டரில் ஒரு 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 லக்ஸுரியான வீடு. இந்த டியூப்ளெக்ஸு இந்த டியூப்ளெக்ஸு அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. டியூப்ளெக்ஸ்னால் என்னென்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு லக்ஸுரினா நல்லா ஒரு ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹை கிளாஸ் வீடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சுத்தமாக தெரியலங்க வெயில். ஏபிபிஐடி அப்டுனா என்ன? இதை பார்க்குறீங்களா? இந்த யூஎஸ்லலாம் அந்த இந்த சோளக்கதிரெலாம் விரைப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு பெருசாக ஒரு ஒரு லேண்டில் ஃபுல்லாக ஒரு காணே விரைப்பாங்களே, காணு இந்த மாதிரிலாம், நெல் இது கோதுமை இந்த மாதிரி விரைப்பாங்களா, அந்த மாதிரி இது சைடில் நினச்சி எங்கேயாச்சும் காட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் சைட்லலாம் பயிர் வச்சுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் நாமா இருக்குது. இப்போ காட்டுற பாருங்க, தெரிஞ்சு பாருங்க. பிளேஸ்னா இதுதான் பிளேஸு. வழக்கமாக நம்ம ஆளுங்க பண்ணுறது தான். முதல்ல பிளான் போட்டால் கரெக்டாக அது பிளான் மட்டும் தான் போடுவாங்க. அது போக மாட்டாங்க எங்கேயும். மொத்தம் கடைசி வரையும் பேசிட்டே தான் இருப்பாங்க. சப்போஸ் போயிட்டாங்கன்னா அங்கே வந்து ஏதாச்சும் கோளாறு ஆகும். கூட வரவங்க கூட ஏதாச்சும் ஒரு கோளாறு ஆகிட்டு அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி எவனாச்சும் கோச்சிட்டு போயிடும். அதையும் மீறி வந்துட்டோன்னா இந்த மாதிரி மொத்தமாக வந்துடுது. பிளானே சூஸ் பண்ணுறதில்ல. இங்கே எந்த இடத்துக்கு போகிறது, என்ன பண்ணுறது, எங்கே ஸ்டே பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே சூஸ் பண்ணுறதில்ல. மொத்தமாக கிளம்பி வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து யோசிக்கிறது. அதே மாதிரி தான் இங்கே யோசிச்சுட்டு அழுப்பி எங்கே போகலான்னு யோசிச்சா ஃபஸ்ட்டு அங்கேயே வர்க்காலாவுக்கு போகலாம், இல்லை மூணார் போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் அங்கே சரி ஏதோ கிளம்புனா போகுதுன்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பிளான் போட்டது ஒன்று, ஆனால் அது பிளானை வந்து கரெக்டாக இது பண்ண முடியல. சரி ஏதோ போகணும் போயே ஆகணும் அப்படின்ட்டு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்தா வர்க்காலாலாம் இருக்குது. ஒரு 8 மணி நேரம் இதில் காட்டுது, டவுனில் எங்கேயோக்கு தான் அது 8 மணி நேரம் ட்ராவலும் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாரும் அதே மாதிரி தான் காட்டுது. அதுக்கப்புறம் அழுப்பி 7 மணி நேரம் பக்கம் காட்டுது. இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு இங்கே எங்கேயோ அட்வென்ச்சர் பார்க்கு ஏதோ தான். ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளால் ரைட் பண்ணாங்களோ லெஃப்ட் பண்ணாங்களோ தெரியல. இது வர தொந்தரவு.
எந்த பக்கம் போனீங்க? ரைட்டா லெஃப்டா? ரைட்டு. ஆ எங்கேயோ போயிருக்குன்னு சொன்னாங்க, பார்க்கலாம். அவங்கள தேடி பிடிக்கிறதுக்குள்ள போகிற வரைக்கும் போலீஸ்காரனில் மட்டும் மாட்டிடக்கூடாதுங்க. போலீஸ்காரனை மாட்டினா பிரச்சனை இல்லை, காசு ஃபைன் போட்டுருவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஃபைன்லாம் போட்டாங்கன்னா அவ்வளோதான் காலி. இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலங்க. முடிஞ்சு இவங்கள தேடணும் ஒரு பக்கம். பாருங்க, அங்கே ஒரு வீடு பாருங்க, இது எப்படி இருக்கு. இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. இங்கே ஒன்று, அங்கேயே 2. யூனிக்கான ஸ்டைல் தான் எப்பயுமே எங்கேயுமே. எல்லாம் ஃபுல்லாக மலை மாதிரி இருக்குது, மலை பிரதேசம் மாதிரி இருக்குது. நோண்டிருக்காங்க. இங்கே ஒன்று பாருங்க, இந்த வீடு. அப்புறம் இது ஃபுல்லாலாம் பாக்கு மரம், அதுக்கப்புறம் வாழை மரம் நட்டு வச்சுருக்காங்க. மரம் தான், இங்கே பாரு மரம் 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 தான். இது என்ன ரெஸ்டாரண்டா இல்லை கெஸ்ட் ஹவுஸா? இதுவும் ஏதோ வேண்டி வச்சுருக்காங்க. மாடு வளர்க்குறாங்க. அப்புறம் மாடு ரொம்ப ஒரு 2-3 இடத்துல தான் பார்த்தேன், மேக்ஸிமம் எங்கேயும் இல்லை. அப்புறம் இங்கே ஒன்று எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் ஒரு மரத்தை விட வெட்டல, அதெல்லாம் நெட்டை வச்சுருக்காங்க நடுவில். வீட்டுக்கு இந்த கார்டனுக்கு நடுவில் வீடு. அதே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா பளிச்சுன்னு இருக்கும், அப்படியே ஃபுல்லாக காம்பவுண்டு தொடச்சி எடுத்த மாதிரி இருக்கும். சிக்கோ இங்கே ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஆமாம், இங்கே ஒரு பிளேஸு. அது போய் கீழே ஒரு நல்லா ரிவர் மாதிரி இருக்குங்க. ரிவர் பெரிய ரிவர் இங்கே தான் இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் பார்க். நான் என்ன நினச்சேன்னா அட்வென்ச்சர் பார்க்னா ஏதோ சின்னதாக இருக்கும் போல், ஒரு கொஞ்சம் ஒரு மிடிலிஸ்டாக இருக்குன்னு நினச்சேன். பார்க்கலாம் போய், எதுவும் பார்க்காம இது பண்ணிடக்கூடாதுல்ல. வந்துட்டோம் நினைக்கிறேன். கேரளாஸ் லார்ஜஸ்ட் ஜிப்லைன், லாங்கஸ்ட் ஜிப்லைன், கேரளா லாங்கஸ்ட் ஜிப்லைன். எங்க இங்கே எதனா ஃப்ரெஷ் ஆகிக்கலாமா? ஃப்ரெஷ் ஆகிக்கலாமா? மாடு குளிக்கலாமா? ஃப்ரெஷ் ஆகிக்கலாமா?
அதான் ஃபால்ஸ் போடாமன்னு பார்த்தா அது ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே எதுவும் இருக்காதா? உள்ளே இருக்கும் தானே இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் கேம் ஏதாவது இருக்கா எனக்கு தெரியல. வாட்டர் கேம் இருந்தாலும் இதை வந்து கேட்கலாமா? கேட்டு வாட்டர் கேம் இருந்தால் இது வந்து அதுக்கப்புறம் கூட ஈவினிங் கொடுத்துக்கலாம். எப்போ வாட்டர் போட்டு ഇവിടെ വന്ന് കയറി ഉത്തരേക്ക് ആ ബ്രേക്ക് പിടിക്കുന്നതാണ് അവർ പിടുത്തോടെ എല്ലാ വിമാനം മറിയുന്നു. ப்ளேஸ் பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து ஜிப்லைன். ஜிப்லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோப்லேருந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அங்கே லாஸ்ட்டில் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த ரோப்பில் போகணும். ஜிப்லைன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த பழனியில் அந்த ரோப் கட்டி கூப்பிட்டு போகிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இதுவும் தனியாக நம்மளை கட்டி எடுத்துகிட்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 300 மினிமம் வந்து 40 கேஜிக்கு மேலே இருக்கணும். ஃபீஸு நல்லா இருக்குங்க. ரொம்ப டைம் கழித்து ரொம்ப நேரம் கழித்து நான் என்னோடய மூஞ்சை காட்டுறேன். இது ஒன்று, அதுக்கப்புறம் இது எதுவுமே பேர் தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒரு ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் அது ஃப்ரீ யூஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே இருக்கிறது வாங்க மேலே போய் பார்க்கலாம். பிளேஸு ஓகே, பிளேஸு அதுக்கப்புறம் கிளைமேட்டு இதுதாங்க அடிச்சிக்க முடியல. இதெல்லாம் பிளான்ட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இது வந்து கேரளா அப்புறம் அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ரிவர். மேலே போய் பார்க்கலாருங்க. இதோட வியூ இருக்குன்னா அங்கே மேலே தெரியும். அங்கே போய் காட்டுறேன். ஃபுல் டைம் அப்புறம் இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும், ரூம் எடுக்கணும், சாப்பிட்ணும். நீ ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு நாளைக்கு நீ நைட் ஸ்டே பண்ணிட்டு திரும்பவும் நாளைக்கு ஈவினிங் கிளம்ப போகிறோம். எவ்வளோ பட்ஜெட் ஆகுதோ தெரில, பார்த்துக்கலாம். பாருங்க ரோப்பில் போகிறாங்க, எங்கே போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எங்கள் இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டில் டிக்கெட் வாங்கினா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் டிக்கெட்டு கவுண்ட்ரு. அங்கே டிக்கெட் வாங்கினா அங்கேருந்து ஜீப்பில் கூப்பிட்டு போகிறாங்க. ஜீப்பில் கூப்பிட்டு போயிட்டு அந்த லாஸ்ட்டு அந்த எண்டில் போயிட்டு அங்கேருந்து திருப்பி கூப்பிட்டு வராங்க போல். இடமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ முன்னாடி நம்மளோட ரூமு இங்கே தான் முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான்.